ஸோ மக்களே, again குட் ஈவினிங் வேணும். இன்னைக்கு கத்துக்க போற டாபிக் கிராவிடேஷனோட லெக்சர் 2 பேசிட்டு இருக்கோம். டாபிக் வந்து கிராவிடேஷன் கிராவிடேஷன் கிராவிடேஷனோட லெக்சர் 2 இல்லையா? இதுக்கு முன்னாடி பேசினது ஃபோர்ஸ் பத்தி பேசியிருந்தேன். F = G m1 m2 by. இன்னைக்கு என்ன சார் பேச போறீங்க? டாபிக் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட். இதோட சிம்பிள் இ. சார் நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஈன்னு தானே சொல்லி கொடுத்தீங்க? ஆமாம்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஈன்னு தான். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு இ கரெக்டாப்பா? கிராவிடேஷனல் ஃபீல்டு இ ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியா. The space around the charge, electric field, space around the magnet, magnetic field, the space around the mass, gravitational field. Gravitational field. சார் ஒரு மாஸை சுத்தி எவ்வளோ ஃபீல்டு இருக்குமோ அதுதான் சார் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலா இது ஒரு மாஸ் சார் m1, இங்க ஒரு மாஸ் இருக்கு m2. எவ்வளோ ஃபோர்ஸ் இங்க அட்ராக்ட் ஆகுதோ அதுதான் கிராவிடேஷன். ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், கிராவிடேஷனல் இஸ் ஆல்வேஸ் டியூன்ட். இங்க ரிப்பல்சிவ்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. கிராவிடேஷனல் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு என்னடா ஃபார்முலா? சார் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க சார். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் மாஸ் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டுங்க சார். அதனாலதான் ஆலன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கிராவிடேஷன் போட்டாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். அதோட யூனிட்டும் இதோட யூனிட்டும் கத்து கொடுங்க சார். நியூட்டன் பர் கிலோ, நியூட்டன் பர் கூலும், இங்க நியூட்டன் பர் கிலோகிராம். அப்ப யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு எல்லாரும் கத்துக்கிறீங்க, நியூட்டன் கிலோகிராம் பர் -1. தேவைன்னா டைமென்ஷன் போட்டுக்கோ, ரைட்டா? டைமென்ஷன் நியூட்டன் கிலோகிராம் பர் -1. ஒரே நிமிஷம். டைமென்ஷன் போட்டீங்கன்னா mLT பவர் -2 m பவர் -1 +1 -1 LT பவர் -2. என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு நியூட்டன் கிலோகிராம் பவர் -1. டைமென்ஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு LT பவர் -1. இவ்வளவு சொன்னீங்களே சார், இது வெக்டாரா ஸ்கேலாரான்னு சொன்னீங்களா? வெக்டாரா. இட் ஹாஸ் அ டைரக்ஷன். இட் ஹாஸ் அ டைரக்ஷன். இதுக்கு டைரக்ஷன் இருக்கு, அதனால இது வெக்டார் குவான்டிட்டி. ரைட் சார், எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஈக்குவேஷன் சொல்லி கொடுங்க. என் கேள்வி என்னன்னா, find the gravitational field. Find the gravitational field due to point mass. ஒரே ஒரு மாஸ் கேபிட்டல் M. இங்க இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் P. Find the gravitational field due to point mass. ஒரே ஒரு மாஸால r டிஸ்டன்ஸ்ல இந்த பாயிண்ட்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னவாகும்? இங்க என்ன பண்றேன்,
ஸ்மால் எம்னு ஒரு டெஸ்ட் மாஸ் எடுத்துட்டு வரேன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் எழுதுங்க. ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். எல்லாருக்கும் தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். இப்பதான் சொல்லி கொடுத்தேன் ஈக்கு பதிலா எஃப் பை கியூ, ஈக்கு பதிலா எஃப் பை கியூ, சரி எஃப் பை எம். இந்த கிராவிடேஷனும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நடத்தும் போது பெரிய பிரச்சனை, எல்லா வருஷமும் ஸ்ட்ரகிள் பண்றது எம்மா கியூன்னு நானே கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். ஏதாவது தப்பு பண்ணா நீயே கண்டுபிடிச்சிரு. அப்ப ஈக்குவல் டு எஃப் பை எம், ஈக்குவல் டு எஃப்க்கு பதிலா ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர், ஒரு டினாமினேட்டர்ல ஒரு எம், எம் போய் சேர்ந்தது. அதனால நீங்க கத்துக்க போறது கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு என்னடா ஃபார்முலா, சரி ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். எல்லாரும் ஒரு டைம் ஃபார்முலா படிங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு என்னடா ஃபார்முலான்னு கேட்டா ஈக்குவல் டு என்னது, ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். சரிட்டா, ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். சரி ஒரே ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் கீழே இறங்க மாட்டேன். ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஒரு வருஷம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வெக்டார் ஃபார்ம் சொல்லுங்க சார்னு கேட்டிருக்காங்க. அப்ப இ வெக்டார் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர் கேப். கவனமா கவனி, மேல கேப்பா இருந்தா கீழே ஸ்கொயரா இருக்கும். ஆர் கேப் இஸ் த யூனிட் வெக்டார், ஆர் வெக்டார் பை ஆர். அதனால gm by r square, r vector by r. அதனால E vector equal to gm by r cube into r vector. பட் நான் ரெண்டு ஈக்குவேஷன் பாக்ஸ் போடுறேன், அதை கவனமா கவனிங்க. எது கரெக்ட்னு கேட்டா ரெண்டுமே கரெக்ட். கேப் மேல இருந்தா கீழே ஸ்கொயர் இருக்கும், வெக்டார் மேல இருந்தா கீழே கியூப் இருக்கும். குழப்பிக்காத யூனிட் வெக்டார் கேப். இந்த ஈக்குவேஷன் பாரு, இந்த ஈக்குவேஷன் பாரு, நான் புள்ளி வைக்கிறேன் பாரு, அந்த ஈக்குவேஷன் பாரு. gm by r square into r cap, r capக்கு பதிலா r vector by r. அதனால E vector equal to gm by r cube into r vector. இது வந்து வெக்டார் ஃபார்ம்ல நம்ம முடிச்சிட்டோம். சரிட்டா, ஓகே. சரி, வெக்டார் ஃபார்ம்ல கத்து கொடுத்துட்டீங்க. சம் போட ஆரம்பிங்க. ப்ராப்ளம் நம்பர் 1 இந்த கான்செப்ட்ல மாடல் 1 நல் பாயிண்ட் ப்ராப்ளம். அது என்ன சார் நல் பாயிண்ட் ப்ராப்ளம்? நேத்து ஈக்குலிபிரியம் பொசிஷன் பத்தி பேசுனீங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நேத்து ஈக்குலிபிரியம் பத்தி பேசணும்ல, ஒரே நிமிஷம். ஓகே, நல் பாயிண்ட் ப்ராப்ளம். நேத்து என்ன பண்ணோம்? ஈக்குலிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு x equal to r by 1 plus root of m2 by m1 ன்னு சொல்லியிருந்தேன். from m1 ல இருந்து r minus x வேணும்னா r by 1 plus root of m1 by m2 from m2 ல இருந்து. இது உனக்கு நேத்து கத்து கொடுத்தது find the equilibrium position from point 1 from point 2. அது நேத்து சொன்னது. அது என்னங்க சார் நல் பாயிண்ட்? உங்களுக்கு தெரியுமா, ஒரு மாஸ் இங்க இருக்குன்னா இங்க இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருந்தா அந்த பாயிண்ட்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு gm by r ஸ்கொயர். அதே இங்க சார்ஜ் இருந்தா r டிஸ்டன்ஸ்ல அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு kq by r ஸ்கொயர். உனக்கு புரியுதா? அந்த ஊர்ல g கிராவிடேஷன்ல, இந்த ஊர்ல k.
அந்த ஊர்ல எம், இந்த ஊர்ல கியூ, வேற ஒண்ணுமே இல்லப்ப. நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிக்கிறீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற கேவை தூக்கிட்டு ஜிய போடு, கியூவை தூக்கிட்டு எம், அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிராவிடேஷனா மாறிடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சாலே கிராவிடேஷன் படிச்ச மாதிரி தான். ரைட்டா? இப்போ என்ன கத்துக்கிறீங்க? கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் மாஸ் E ஈக்குவல் டு GM by R ஸ்கொயர்னு கத்துக்கிறீங்க. இப்ப நல் பாயிண்ட் சம் எப்படி சார் போடுறது? கேர்ஃபுல்லா கவனி. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் M1, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் M. நான் என்ன பண்றேன்னா நடுவுல ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணிக்கிறேன் P. இந்த இடத்துல நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 ஆகணும். இப்ப என்ன சார் பண்றது? M1 ஆல கிராவிடேஷனல் ஃபீல்டு E1, M2 ஆல கிராவிடேஷனல் ஃபீல்டு E2. ஒருவேளை E1ம் E2ம் ஈக்குவலா இருந்தா E நெட் 0. ஏன் சார் E நெட் 0னா E1 மைனஸ் E2 0. E1க்கு என்னமா ஃபார்முலா? சார் நான் சிம்பிளா எழுதிடுவேன். E1 வேணுமா? G M1, இந்த டிஸ்டன்ஸ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதனால எக்ஸ் ஸ்கொயர். GM2 பை இந்த டிஸ்டன்ஸ ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதனால ஆர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ இந்த ஜி கேன்சல் ஆயிடுது, மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் சால்வ் பண்ணிட்டு கடைசியா நீ தேட வேண்டியது எக்ஸ் தான் நீ தேடணும். அப்போ உனக்கு எக்ஸ் வேணுமா? எக்ஸ் வேணும் என்ன பண்ணணும்? உனக்கு தெரிஞ்ச பழைய சொல்லுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் M2 by M1. X equal to R minus X equal to R by 1 plus root of M1 by M2. இது from M1 ல இருந்து, இது from M2 ல இருந்து. X equal to R by 1 plus root of M2 by M1. இப்ப நல் பாயிண்ட் சம்முக்கும் ஈக்லிபிரியம் பொசிஷன்ஸும் ஒண்ணுதானா சார்? நடுவுல பாயிண்ட் மாஸ் வச்சா ஈக்லிபிரியம் பொசிஷன், வெறும் பாயிண்ட் மட்டும் வச்சா நல் பாயிண்ட். ஒரு சம் போட்டு காமிங்க. 16 m ஒரு மாஸ், 25 m ஒரு மாஸ். ரெண்டு பேரும் ஆர் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. நடுவுல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன் P. ஃப்ரம் 16 m இருந்து எந்த இடத்துல நல் பாயிண்ட் கிடைக்கும்? நல்னா 0. எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும்? அதான் என்னோட கேள்வி. எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகும்? அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? இங்க இருந்த தூரம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இங்க இருக்கிற தூரம் ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்லிபிரியம் பொசிஷனுக்கு என்ன ஃபார்முலா போட்டீங்களோ அதே போடுங்க. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் M2 by M1. ஒருவேளை ஃப்ரம் 16 m இருந்து கேட்டா இந்த ஃபார்முலா போடுங்க. 25 m இருந்து கேட்டா ஆர் மைனஸ் எக்ஸ்ன்னு அர்த்தம், ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் M1 by M2ன்னு அர்த்தம். இந்த சம்ம நான் போட்டு காமிக்கிறேன், அடுத்த சம்ம நீங்க சால்வ் பண்ணுங்க. ஆர் பை 1 பிளஸ் M2 25 5 by 4, 4r by 9 ஃப்ரம் M1 ல இருந்து, 5r by 9 ஃப்ரம் M2 ல இருந்து. பார்த்தாலே தெரியும், கீழே 9 மேல 4 போயிடுச்சு, ரிமைனிங் இருக்கிறது 5 தானே. அப்ப ஃப்ரம் 25 கேக்குறாங்களா ஃப்ரம் 16 கேக்குறாங்களான்றது கொஸ்டின்ல நீங்க தான் கவனமா படிக்கணும். ரைட்டா? இன்னொரு சம் ட்ரை பண்ணுவோமா? First body of mass 36 m, second body of mass 64 m. Find the null point from 64 ல இருந்து கேக்குறேன். யாராவது டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க.
உனக்கான நேரம் 30 செகண்ட். சீக்கிரம் ஆன்சர் சொல்லு. பூஜா, ஸ்ரீஜித், தர்ஷா, தனுஸ்ரீ, ஷைனி, ஹேமா, ராம் கோகுலே, பி, தனஸ்ரீ. சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க ஃப்ரம் 64ல சொல்லுங்க. ஏய் கேக்குதா இல்லையா? என்ன வாயத்துல Sir, 8r/14. 8r/14 ஒரு பதிலா வந்திருக்கு ஃப்ரம் 64ல இருந்து. செக் பண்ணிருமா? r மைனஸ் எக்ஸ் வேணும். ரைட், 8r/14. அப்ப r மைனஸ் எக்ஸ் வேணும். r/1 பிளஸ் ரூட் ஆஃப் m1/m2. நான் கேட்டது ஃப்ரம் செகண்ட் மாஸ்ல இருந்து கேட்டிருக்கேன். r/1 பிளஸ் 6/8, 8 பிளஸ் 6 14. அப்ப 8r/14 சொன்னாலும் சரிதான், 4r/7 சொன்னாலும் சரிதான். அவங்க எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்றத கவனமா கவனிங்க. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பாடியா ஃப்ரம் செகண்ட் பாடியான்றதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே ஆப்ஷன்ல இருக்கும். சம் வரும்போது போட்டு காமிக்கிறேன். இன்னைக்கு மொத்தம் 4 லெக்சர் வேணும். இல்ல இன்னைக்கு செகண்ட் லெக்சர் முடிஞ்சிடும். இப்ப ஃபர்ஸ்ட் சம் நல் பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த ஒரே ஒரு சம் ஃப்ரீயா போட்டுட்டு சம் போக 49m ஒரு மாஸ். அடுத்தது 81m ஒரு மாஸ். ஃபைண்ட் த நல் பாயிண்ட் ஃப்ரம் 49. எக்ஸ் தான் கேட்கிறேன். டக்குன்னு உங்களோட பதில் சொல்லுங்க ப்ரோ. Sir, 9r/16. அவ்வளவுதான். r/1 பிளஸ் ரூட் ஆஃப் m2/m1. நான் கேட்கறது எக்ஸ், அப்ப மேல m2 வரும். 9/7. இப்போ r/16 7. கரெக்டாமா? நான் கேட்டது எங்க இருந்து கேட்டிருக்கேன்? ஃப்ரம் 49 தானே கேட்டேன். நான் சொல்றது கரெக்டா? யாராவது சொல்லுங்க. நான் கேட்டது ஃப்ரம் 49 கரெக்டா போட்டிருக்கா? 9r/16 ஃப்ரம் எங்க இருந்து? 81ல இருந்து. இந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 டைம் கத்துக்கணும். அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ல 2 டைம் கத்துக்கணும், கிராவிடேஷன்ல 2 டைம் கத்துக்கணும். ரைட்டா? ஓகே, அடுத்தது சார். அடுத்த சம் என்னங்க சார்? மாடல் 2. ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆன் ஸ்மால் m. நேத்து படிச்சது நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் m. இன்னைக்கு படிக்கிறது நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. சாரிப்பா, அட் பாயிண்ட் பி. ஒரு மாஸ் கூட இருந்தா ஃபோர்ஸ், மாஸ் இல்லைன்னா ஃபீல்டு. ஒரு மாஸ் மட்டும் தனியா இருந்தா ஃபீல்டு, 2 மாஸ் இருந்தா ஃபோர்ஸ். அவ்வளவுதான். ரைட்டா? அடுத்தது கேப்ல கத்திட்டு வாங்க. ஃபைண்ட் த நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு. 16m ஒரு மாஸ், 4d டிஸ்டன்ஸ். 9m ஒரு மாஸ், 3d டிஸ்டன்ஸ். என்னோட கேள்வி ஃபைண்ட் தி நெட் ஃபீல்டு. நேத்து என்ன பண்ணனா, இங்க ஒரு ஸ்மால் எம்னு ஒரு மாச வச்சேன். இன்னைக்கு என்ன பண்ணனா, அங்க ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் பி. என் கேள்வி இந்த 2 பேரால 16m ஆல 9m ஆல இந்த பாயிண்ட் பில நெட் ஃபீல்டு எவ்வளவு சார்? 16m அதோட ஃபீல்டு E1, 9m அதோட ஃபீல்டு E2. 2 பேருக்குமான ஆங்கிள் 90. E1 மட்டும் சொல்லுங்கடா சார். G
16m by 16d². என்ன சார் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவல் ஃபார்முலா gm/r². அங்க இருக்கிற m 16, அங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் 4d, அதனால 16d². அப்ப E1 மட்டும் வேணும்னா gm/d². d 6 எல்லாம் உன் விருப்பம் தான், ஏன்னா 16 போயிடுது. எப்ப gm/d² போட்டீங்களோ அப்பவே அது ஈயா மாறிடுது. சரி, E1க்கு பதிலா ஈன்னு எழுதிக்கிறோம். சிமிலியர்லி E2க்கு பதிலா g. இங்க இருக்கிற மாஸ் 9m, அங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் 9d². 9ம் 9ம் போனதுனால அதுவும் ஈன்னு எடுத்துக்கிறோம். ஒரு வெக்டார் E, இன்னொரு வெக்டார் E, ஆங்கிள் பிட்வீன் them is 90. அதனால ரிசல்டன்ட் என்னவா இருக்குன்னு உங்கள்ட்ட கேக்குறேன். உங்களோட பதில் என்னவா இருக்கும்? √2e. 2e-யா √2e-யா? √2e சார். √2e. ஏன்னா ஏற்கனவே தெரியும் உனக்கு, ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரில ஆக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் கண்டிப்பா √2 டைம்ஸ் ஆஃப் இங்க இருக்கிற ஒரு வேல்யூவா தான் இருக்கும். சரி, என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. இங்க ஒரு வெக்டார் இருக்கு ஈடா, இங்க ஒரு வெக்டார் இருக்கு ஈடா, ஆங்கிள் பிட்வீன் them is 90. ரிசல்டன்ட் என்னடான்னு கேக்குறேன். சரி, ஈநெட் வேணா என்ன சார் பண்ணணும்? √E1² E2² plus 2E1 E2 cos theta. உனக்கு புரியுதா? எங்கெல்லாம் வெக்டார் வருமோ எல்லாம் p² plus q² plus 2p cos theta வந்துரும். அங்க யாரு வெக்டாரோ அவங்கள போட்டுக்கோங்க. E1க்கு பதிலா ஒரு E, E2க்கு பதிலா ஒரு E. cos 90 0டா, √2 டைம்ஸ் ஆஃப் E. அப்ப ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 90 டிகிரி, ஆன்சர் √2e. ரைட்டா? அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் சமுக்கு போயிடலாம். பட் நேற்று என்ன பார்த்தியோ அதை தான் திருப்பி பார்க்குது. எக்ஸ்ட்ரா மாஸ் வச்சா ஃபோர்ஸ், மாஸ் வைக்கலன்னா ஃபீல்டு, அவ்வளவுதான். சார், ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ல கேபிட்டல் எம்னு ஒரு மாஸ் வச்சுக்கிறேன், கேபிட்டல் எம்னு ஒரு மாஸ் வச்சுக்கிறேன், ஸ்மால் எம்னு ஒரு மாஸ் வச்சுக்கிறேன். எல்லாரோட டிஸ்டன்ஸும் டி தான். ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. சாரிப்பா, மேல எம் வச்சுட்டேன், வெறும் பாயிண்ட் பி தான் வைக்கிறோம். நேற்று சம்முக்கு தான் நான் என்ன பண்ணணும்? ஸ்மால் எம் வைக்கணும். இந்த கேபிட்டல் எம்மால இந்த பாயிண்ட்ல பி, இந்த பாயிண்ட் பில ஃபீல்டு E1, இந்த கேபிட்டல் எம்மால E2. அப்ப E1 வேணும்னா G, இங்க இருக்கிற மாஸ் கேபிட்டல் எம், இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் d². அப்ப இது E தான் சார். E2வும் gm/d² தான் சார், E தான் சார். ஆங்கிள் பிட்வீன் them is 60 டிகிரி, அதனால ரிசல்டன்ட் √E1² plus E2² plus 2E1 E2 cos theta, அதனால E² plus E² plus 2E² cos 60. உங்களால இந்த லைனை புரிஞ்சிக்க முடியுதா? E1² E2² 2E1 E2 cos 60 1/2, 2 போய் சேர்ந்துருச்சு. ஆன்சர் √3 டைம்ஸ் ஆஃப் E. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரில ஆக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் வெக்டார் √3 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இதே வெக்டார் சம்ம இன்னும் கொஞ்சம் மாத்தி கொடுப்பேன். ஒரு ஈக்குவல் பாயிண்ட் பி 4mனு ஒரு மாஸ் எடுத்துக்கிறேன், 8mனு ஒரு மாஸ் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல ஃபீல்டு கேட்கிறேன், எல்லா டிஸ்டன்ஸும் டி தான். அப்போ E1 வேணுமா? இங்க என்ன இருக்கோ 4 இருக்கா? அப்ப
இப்போ E1 equal to 4gm by d square. ஆக்சுவலா g 4m by d square. 4 தூக்கி மல்டி போட்டு சார் பார்த்தாலே தெரியுது 4e. அப்ப பயப்படாத, இங்க என்ன இருக்கோ அத்தனை 4e, இங்க எத்தனை இருக்கோ அத்தனை 8e. ஸோ ரெண்டும் வேற வேற தான். ஆங்கிள் பிட்வீன் தம் வெக்டார் 60 டிகிரி. ரிசல்டன்ட் வேணும்னா ரூட் ஆஃப் E1 ஸ்கொயர் 16 E ஸ்கொயர், E2 ஸ்கொயர் 64 E ஸ்கொயர், 2 4E 8E cos 60 1/2. உனக்கு புரியுதா? 2 E1 E2 இந்த ரெண்டும் போய் சேர்ந்துருச்சு. 16 64 80 E ஸ்கொயரு, 4 8 32 E ஸ்கொயரு ரூட்டு. 80 32 112 E ஸ்கொயர் ரூட்டு. பக்கத்துல பாத்தீங்கன்னா 10 10s are 100, 11 11s are 121. அப்போ இதோட ஆன்சர் நியூமரிக்கலி ஈக்குவல் டு 10e, 10 பாயிண்ட்ல வரும். கரெக்டா? இப்போ ரிசல்டன்ட் வெக்டர் டைரக்ஷன் டவுன்வர்ட், கீழே இருக்கும். இப்படிதான் அந்த சம நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சார் எல்லாமே ஈக்குவலா கொடுப்பாங்களா? அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, நம்பர்லாம் மாத்துவாங்க. இப்போ நம்பர் மாத்தினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். ஸ்கொயர்ஸுக்கு போயிடலாமா? நான் அதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற டவுட்ஸ் கேட்குறேன். இல்ல மடியில வச்சு எழுதிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த போர்டை, நல்லா போயிடுச்சு. நேற்று சிஸ்டம்ல எடுத்தா நல்லா இருந்துச்சு. ஒரே நிமிஷம் ஏதாவது ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்ற மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கேன். இது ஒரு ஸ்கொயரு, இது ஸ்கொயரான்னு கேட்காது, ஸ்கொயரு நம்பு. ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் m, தேர்ட் பாடி ஆஃப் மாஸ், ஃபோர்த் பாடி ஆஃப் மாஸ். பாயிண்ட் P. Find the net field at point P. பார்த்ததும் சொல்லிடுவீங்க 0. ஏன் சார் 0? ஃபர்ஸ்ட் மாஸால E1, செகண்ட் மாஸால E2, தேர்ட் மாஸால E3, ஃபோர்த் மாஸால E4. எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அதனால E நெட்டு 0ன்றது புரிஞ்சுக்கணும். இப்ப 4 ஈக்குவல் மாஸா இருந்ததுன்னா நெட் ஃபீல்டு எக்ஸாக்ட் சென்டர்ல 0ன்னு. சரி, கொஞ்சம் மாஸ் எல்லாம் மாத்தி கொடுத்து பாருங்க, நாங்க ட்ரை பண்றோம். 4mன்னு ஒரு மாஸ், mன்னு ஒரு மாஸ், 7mன்னு ஒரு மாஸ், 3mன்னு ஒரு மாஸ். பாயிண்ட் P இங்க இருக்கு. Find the net field at point P. இந்த ஒரு சம் நான் போட்டு காமிக்கிறேன், அடுத்த சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன சார் சொல்ல வராங்க? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு எம்மாடா பாயிண்ட் P ஆடா. இப்ப வெறும் E, ஒரு E, ஒரு M இருந்தா ஒரு E, 2 M இருந்தா 2 E, 3 M இருந்தா. அப்போ இங்க என்னவா இருக்கும்? 4 E. சரி, இப்போ 4E இருக்கு, E இருக்கு, ரெண்டு பேரும் 180 டிகிரி. எங்களுக்கு தெரியும் 180 டிகிரியா இருந்தா மைனஸ். இப்போ இங்க 3, 4E minus E 3E. இங்க 3E, இங்க 7E, 180 டிகிரி. 7ல இருந்து 3 போயிடுச்சுன்னா 4E. ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரி. ரிசல்டன்ட் எப்போ ஒரு 4 எப்போ ஒரு 3 பார்த்துட்டீங்களோ உங்களோட ஆன்சர் என்னடா? 5E. அழகா சொன்னீங்க.
ஸோ எப்ப 90 இருந்தாலும் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் தான். பிக்கு பதிலா 16 இ ஸ்கொயரு, கியூக்கு பதிலா 9 இ ஸ்கொயரு, அதனால 25 இ ஸ்கொயர் தான் ஈன்னு ஆயிடுச்சு 5v. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப க்ளோஸான சம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க, கவனமா கவனிச்சுக்கணும். இன்னொரு ஸ்கொயர் சம் ட்ரை பண்ணும். இது ஒரு ஸ்கொயர் 10 16m 10m இங்க ஒரு 8m ஒரே நிமிஷம் இங்க ஒரு 16m. பாயிண்ட் பி இங்க இருக்கு. என்ன சொல்லுங்க பாக்க? ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி. ஃபைண்ட் த நெட் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பின்னு கேட்கிறேன். உங்களோட பதில் என்னவா இருக்கும்? தென் டைரக்ஷன் கேட்கிறேன். டவுனா, அப்பா, ரைட்டா, லெஃப்டான்னு சொல்லணும். சொல்லுங்க பாக்க. Downward, sir. Direction. Direction downward, sir. டைரக்ஷன் டவுன்வர்ட். ஆன்சர் டைரக்ஷன் டவுன்வர்ட். நல்லா சொன்னேன். ஆன்சர் இது எவ்வளவு ஆன்சர்? 10e, sir. 10 Sir, total answer, sir. நான் டோட்டலா கேட்கிறேன். ஓ, டோட்டல் ஆன்சர் 10. ரைட், ரொம்ப நல்லா சொன்னேன். இந்த இடம் 6e கரெக்டா? ஏன்னா இங்க ஒரு 10, இங்க ஒரு 16, 6e. இந்த ரிசல்டன்ட் 16 மைனஸ் 8 8e. எப்ப 8 6 90 பாக்குறீங்களோ இப்பவே 10e. காரணம் 90 இருந்தா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர், அதனால ரூட் ஆஃப் 36 இ ஸ்கொயர், அதனால 64 இ ஸ்கொயர், அதனால 100, அதனால 10e. ஸோ இந்த மாதிரியான மாடல் போயிடலாமா? ஒரே நிமிஷம், ரொம்ப நேரமா கிளாஸ் பேசிட்டு இருக்கேன். ஸ்ரீஜித் பேசினது கிளியரா உனக்கு? தர்ஷன் Yes, sir. Yes, sir. ஹேமா ராம்கோபால் சாமி வந்து இப்பதான் வந்தியா? Sir, ஒரு 10 minutes முன்னாடி தான் சார் வந்தேன். இதே மாடல் தான் பார்த்துட்டே வரேன். நேற்று வந்து Okay, sir. எக்ஸ்ட்ரா ஒரு மாஸ் வைப்போம், அதனால ஃபோர்ஸ். இன்னைக்கு அந்த மாசை தூக்கிட்டு பாயிண்ட் வைப்போம், அதனால ஃபீல்டு. வேற ஒண்ணுமே இல்லை. நேற்று பார்த்த டிட்டோ அதே தான். Okay, sir. ஷைனி, பூஜா, Yes, sir. Yes, sir. Right. Yes, sir. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையா சொல்லணும். தெரியலன்னு சொல்லணும். இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். எத்தனை டைம் வேணாலும் கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் தான், வேற யாரும் கிடையாது. ஸோ இவ்வளோ ரைட்ஸ் உனக்கு இருக்கு. எத்தனை டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம், எத்தனை டைம் வேணாலும் கேட்கலாம். பயப்படுறதோ ஹெசிடேட் பண்றதோ, ஐயோ சார் ஏதாவது சொல்லணும், ரொம்ப ஜாலியா உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட பேசுற மாதிரியே நீ பேச. மாமாப்பிள்ள ஊருக்கு போயிட்டு வரலாம், மாமாப்பிள்ள அங்க போயிட்டு வரலாம், மாமாப்பிள்ள இங்க போயிட்டு வரலாம், அப்படி கேட்கறது நான் சொல்றேன். ஸோ அந்த டீச்சர் உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நீ கேட்க பயப்படக்கூடாது. பசங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனை நான் அந்த ஒரு 9 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நல்லா படிக்கிற பசங்க கூட கேட்க தயங்கி வீணா போகிறது தான் எக்கச்சக்கமா பார்த்துருக்கேன். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இத்தனை டைம் கேட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நான் தானே, நம்ம சார் தானே, நம்ம பிசிக்ஸ் சார். ஸோ அந்த அந்த ட்ரஸ்ட், இந்த அளவுக்கு உனக்கு ஃப்ரீடம் இருந்துருச்சுன்னா எல்லா டவுட்ஸும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். கேட்கறதுக்கான ஹெசிடேஷனே இருக்குது. ரைட்டா? ஸோ புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லா சப்ஜெக்ட் டெக்னாலஜில ரொம்ப நல்லா கொடுக்கும்.
இந்த விஷயம் இப்ப இன்னைக்கு ரெக்கார்டட் பாருங்களேன், அவ்வளவு சூப்பரா இருக்கும். சவுண்ட் கிளாரிட்டில இருந்து பிக்சர் கிளாரிட்டில இருந்து எல்லாம் எத்தனை டைம் வேணாலும் நீ திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். எல்லாமே சேனல்ல ஓப்பன்ல இருக்கு, உலகத்துல இருக்கீங்க. ஸோ இங்க காசே முக்கியம் இல்லை. நம்ம கத்துக்கிட்ட பிசிக்ஸை 4 பேர் சூப்பரா கத்துக்கணும். அதே மாதிரி ரிசல்ட் ரொம்ப நல்லா உள்ள காசு. இதோ வாழ்றதுக்கு கொஞ்சம் காசு வேணும்ல, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஒண்ணு வாங்க வேண்டியது. இல்லைன்னா இன்னும் கூட குறைச்சு போயிடலாம். ஸ்ட்ரென்த் கூட இப்போ ஒரு 20 அரௌண்ட் இருந்தா அப்படியே 3000ஆவே மாத்திடுவேன். 20 இல்லைன்றதுனால 10 பேரை வச்சிட்டு இருக்கிறதுனாலதான் 2000 போட்டுட்டு இருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன ரெண்ட் 15,000, டியூ 10,000. ஸோ இது 25,000 இங்க போயிடும். ரிமைனிங் 15 வச்சுக்கிட்டு மெட்டீரியல், மளிகை ஜாமான், பால், பாப்பா ஸ்கூல் ஃபீஸ், அது இதுன்னு இப்போ பெருசா நான் ஒன்றும். ஸோ அதனாலதான் உங்ககிட்ட போறோம்னு கேட்க வேண்டியதா இருக்கு. என்னைக்கு வந்து ஸ்ட்ரென்த் 20 வருதோ அன்னைக்கே நீங்க முடிவு பண்ணிக்கணும் 3,000 ஃபீஸ். அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். பட் ஆன்லைன்றதுனால நிறைய பேருக்கு அது பிடிக்கல. ஏகப்பட்ட கால் வருது, சார் கிளாஸ் எடுக்கிறீங்களா, கிளாஸ் எடுக்கிறீங்களா. 11th கால் ஏகப்பட்ட. நான் ஏன் 11th அந்த சிஸ்டம் வேணான்னு விழுட்டேன் அப்படின்னா, 12th பண்ணுவோம் சூப்பரா, 5 நாளும் பண்ணுவோம், எல்லா கிளாஸும் கொடுப்போம், நிறைய சம் போட்டுக்காங்க, பண்றது நல்லா பண்ணுவேன். இல்லைன்னா நான் பிளான் பண்ணியிருப்பேன் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 6 நாள், 3 நாள் 11th, 3 நாள் 12th, இதுல 10 பேரு அதுல 10 பேரு, சூப்பரா 80,000 வந்திருக்கும் அழகா. அதுல காசு கிடைக்கும். நம்ம எவ்வளவு வேலை செஞ்சோம், எவ்வளவு ரிசல்ட் கொடுத்தோன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்காதுன்னு வச்சுக்கோ. ஸோ அதனாலதான் இந்த வருஷம் முழுக்க லாஸ்ட் இயர் நல்லாவே மொத்தம் 40 பேர் இருந்தாங்க அப்படின்னா 13, 14 பேர் தான் பிளேஸ் ஆகுறாங்க. மீதி 27 பேரு பேரண்ட் பாரு கோச்சிக்கிறாங்க, தப்பா நினைக்கிறாங்க, வந்து சரியா சொல்லி தரலையோன்னு நினைக்கிறேன். இவ்வளவு விஷயம். அதனால நிறைய ஹோம் டியூஷன்ஸ் இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப க்ளோஸா இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே கூட அந்த ரிலேஷன்ஷிப் உள்ள வந்து ஆயிடுது. பையன் ஜெயிச்சானா அந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் வரைக்கும் வருது. பையன் தோத்து போயிட்டானா இந்த ரிலேஷன் தப்பா போயிடுது. உடனே பேரண்ட் தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் ஹோம் டியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். நிறைய கிளாஸஸ் எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். பண்றதை ஒழுங்கா பண்ணுவோம். 10 பேர் படிச்சா போதும், 10 பேருக்கு மெடிக்கல் சீட் பண்ணணும்னு எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அத்தனை பேரும் பிளேஸ் ஆகணும்ன்றது மட்டும்தான் இந்த வருஷத்தோட நோக்கம். ரைட்டா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கொஞ்சம் ஒழுங்கா ஒர்க் பண்றது நல்லது. ஸோ நம்ம அடுத்தது ஹெக்ஸாகன் சம் போறோம். எங்க புரியலனாலும் ஸ்டாப் பண்ணி தாராளமா கேட்டுக்கோ, எத்தனை டைம் வேணாலும் கேட்டுக்கோ. ரைட் பை, இது ஒரு ஹெக்ஸாகன். ஹெக்ஸாகன் தெரியும் இல்லையா? 6 எல்லாத்தோட மாஸ் கேபிட்டல் எம் இருந்தா, நடுவில் ஒரு பாயிண்ட் பி இருந்தா, ஃபைண்ட் தி நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னடான்னு கேட்டா உங்களோட பதில் 0 சார். நான் ஒரு கேப் கொடுத்துருக்கேன்னா உங்கள்ட்ட கேள்வி கேட்கறேன்னு அர்த்தம். நீங்க பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. என்ன சொன்னாலும் சார் ஒரு ஃபீல்டு இ, இன்னொரு ஃபீல்டு இ, இந்த ஃபீல்டு இ, இந்த ஃபீல்டு இ, இந்த ஃபீல்டு இ, இந்த ஃபீல்டு இ. எப்பவுமே ஃபீல்டு, ஃபோர்ஸ் எல்லாமே மாஸ் பக்கம் தான் இருக்கணும். எனக்கு தெரியும் எல்லாமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதனால கேன்சல் டு ஈச் அதர், அதனால நெட் 0. சார் இந்த சம் ட்ரை பண்ணுங்க. அடுத்த போட்டுலாமா? ஒரு எம், ஒரு எம், ஒரு எம், 5M, 4M, 5. Find the net field at point P. எல்லாம் இந்த மாடல் சம்ம உங்க பேப்பர்ல அப்படியே இருக்கு. கிராவிடேஷன்ல ஆலன் கிராவிடேஷனல் ஃபீல்டுல ஒரு ஹெக்ஸாகன் சம் இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்த்துட்டே கண்டுபிடி. நான் ஒரு கோடு போடுறேன், எனக்கு டோட்டல் ஃபைனல் இ சொல்லு பார்க்கலாம். இந்த இ 5 எல்லாம் வேணும், இதான் கத்துக்கிட்டு இல்ல. இது எத்தனை இ லாஸ்ட்? 4E. ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சார் மேல ஒரு இ, கீழே ஒரு 5E, 180 டிகிரி மைனஸ். இது எத்தனை ஈடா? இது எத்தனை கேட்டவங்க பதில் என்ன? 4E. என்ன 5 minus 1? 120 டிகிரி.
2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியா இருந்தா ரிசல்டன்ட் என்னடான்னு கேக்கு. 4E. 4E. காரணம் 2 ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரி. இது 4m. சாரி பை கீழே இதான் வரும். இது எத்தனை? இது ஒரு 4, இது ஒரு m. 3யா? இங்க 4 இருக்குப்பா, 4e. மேல m இருக்கு, e. 4e e 3. அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன? 7. சோ இப்படிதான் இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? உனக்கு ஒன்றும் புரியலன்னா இன்னொரு சமயம் இதே மாதிரி நான் போட்டு காட்டுறேன். ட்ரை பண்றீங்களா? சரி பாருங்களேன், ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் அது. ஹெக்ஸாகன் எடுத்துக்கிறீங்க, 6 பக்கம் இருக்கிற பாக்ஸை வாட்ச் பண்ணுங்க. ஒரு 8e 5e 6e சரி m பேர் அடிக்கடி குழப்பிக்கிறேன். m m m அவங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. 6m 5m 8m m 2m m இந்த மாதிரி. சரியா? சோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றீங்களா? என்ன நடக்குது பாருங்க. இங்க இருந்து இந்த இடம் உனக்கு நல்லா தெரியுது 7e. ஏன்னா இங்க இருக்கிறது 8, இங்க இருக்கிறது 1. அப்படியே மைனஸ் பண்ணி போடு. 8 மைனஸ் இங்க இருக்கிறது 5e, இங்க இருக்கிறது 3e. 3e 5 மைனஸ், பட் 5e ஓடதும் 7e ஓடதும் 120 டிகிரி. அப்ப சால்வ் பண்ணி தான் ஆகணும். ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 49e ஸ்கொயர் 25e பிளஸ் 2 7 5 மைனஸ் 1/2. உங்களால உணர முடியுதா? காஸ் 120 மைனஸ் 1/2. 49ம் 25ம் 74 7 5 35 70 7e ஸ்கொயர். இந்த 2ம் போயிடுது. ஆக்சுவலா இது மைனஸ். ஏன் மைனஸ்னா மைனஸ் 1/2. ரூட் ஆஃப் 4e ஸ்கொயர். ஆன்சர் 2eன்றதை நீங்க உணரணும். சார் சொல்லுமா. சார் எனக்கு ஒரு டவுட் சார். அங்க 5E கொடுத்துருக்கீங்கல்ல சார். சார் அந்த சொல்லுமா. கொஸ்டின் ஓகே சார், புரிஞ்சிருச்சு சார். ஓகே சார். இல்ல நீ நான் யாக்கிட்ட கொஸ்டின் கேட்ட? தெரியல சார், கண்ணு தெரியல சார். ஏமாதானுமா? ஆமாங்க சார். வில்லியனூர் தெரியுமா உனக்கு? புரியலங்க சார். வில்லியனூர் தெரியுமான்னு? தெரியும் சார். உங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கேன். அவங்க தாண்டி போனோம்ல. ஆமா. அங்க பெரிய கோயில் போயிருக்கியா? இல்ல சார். எங்கேயாவது வேடிக்கை இல்ல சார். இந்த பக்கம் போனதே இல்லையா? இல்ல சார், போனது இல்ல சார். சரி வில்லியனூர் இருக்கு சார், தெரியும் சார். அங்க கோயில், பெரிய கோயில் ஒண்ணு, பெரிய சிவன் கோயிலும் பெரிய பெருமாள் கோயிலும் இருக்கு. ஓகே சார். நீங்க ஏன் சார் என்ன போக சொல்றீங்கன்னு கேட்காங்க. நான் கோயிலுக்கு போக சொல்லல, அந்த வழியா நான் வச்சுக்கேன். லெஃப்ட் சைட்ல சொல்லுங்க சார். அன்னை கண் மருத்துவமனைன்னு ஒண்ணு. சார் இல்ல சார், நான் வந்து 5M 6 சார். ஓகே சார், சொல்லுங்க சார். ஒண்ணு இருக்குமா? ஆ சுகந்தி பிரபாகர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே சார், போய் பாக்குறேன் சார். அவங்கள்ட்ட போய் டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லி அவங்க ஓகே சார். ஏன் காசு வாங்க மாட்டேன் ஒருத்தவங்க தேடி இருந்துச்சு. ஒருவேளை உனக்கு கண்ணில் பிரச்சனை இருந்து ஓகே சார். ஓகே சார். இந்த நகைச்சுவையா நினைச்சு நேரம் கழிச்சு இல்ல இவன் மொக்க போறான் கிளாஸ்
ஓகே சார். இதுவும் ஓகே தான் சொல்லுவியா? எந்த இடத்துல உனக்கு பிரச்சனை? 5 தான் பிரச்சனையா? இல்லைங்க சார். நான் வந்து 5M 6Eன்னு நினைச்சிட்டேன். 5M 6 ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணேன். எல்லாமே M தான். அதனால வர்ற ஃபீல்டு E. ரைட்டா? ஓகே சார். ரைட் பை ஜஸ்ட் சும்மா ஒரு சொன்னேன். நல்லா தெரியும் எனக்கு. ஆமாங்க சார். கண்ணாடி போட மாட்டேன். கூட அந்த அமிர்தா கேர்ள் ஒண்ணு யாருங்க சார்? நீ ஃபர்ஸ்ட் 11th வரும்பொழுது அமிர்தால இருந்து ஒரு கேர்ள் வரும்ல. ராம் கோகுல் உன் கிளாஸ் ஆடாது? சார் உன் கிளாஸ்ல இருந்து ஒரு கேர்ள் என்கிட்ட வந்தது. ராகப்பிரியாமா? உனக்கு தெரியாதுமா ராகப்பிரியா? க்ளோஸா இருந்ததுமா ஏமா? தெரியுது. கண்ணாடி போட்டுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு கூட கூட வாய் பேசிட்டு இருப்பாங்க. சரி, அந்த பொண்ணு கண்ணாடி போடாதுங்க சார். கண்ணாடி போட்டு ஹெக்ஸாகன் முடிச்சிட்டோம், ஸ்கொயர் சம் முடிச்சிட்டோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆல்மோஸ்ட் இப்போ இன்னைக்கு கத்துக்கிட்டது நீங்க ஃபீல்டோடது எம், அதனால GM/r². MM போயிடுச்சு. கிராவிடேஷனல் ஃபீல்டு GM/r² இன் வெக்டார் ஃபார்ம் GM/r² into r cap இல்லைன்னா GM/r². நல் பாயிண்ட்ஸ் ஒன்று, ரிசல்டன்ட் வெக்டார்ஸ் இது ரெண்டும் நல்லா கற்றுக்கணும். நேற்று படிச்ச மாதிரியே ஃபோர்ஸ்ல என்னெல்லாம் படிச்சீங்களோ அதே மாதிரி நல்லா. ஸோ இன்னும் மீதி என்ன சார்?